Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 24. Following is the receipts and payments account of Virudhunagar Volleyball Association for the year ended 31st December 2018. Receipts and payments account for the year ended 31st December 2018. Receipts and payments account cash in hand கொடுத்துருக்காங்க 5000. Subscription 70,000. இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடு வரும். டொனேஷன் இன்கம் சைடு வரும். மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் இது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடு வரும். மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் இன்கம் சைடு வரும். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் ஸோ மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ஸிலேருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸை பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் லெஸ் பண்ணி காண்பிக்கணும். அப்கீப் ஆஃப் பெவிலியன் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். செக்ரட்டரிஸ் ஆனரியம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ இங்கே பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அதாவது பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். கிராஸ் சீட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் வந்து பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆன் 1/1/2018 த அசோசியேஷன் ஓன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 இருக்குது. ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் 40,000 இருக்குது. ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் 5,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரிமிசஸ் அண்ட் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். இப்போது பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பர்ச்சேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டுன்னு சொல்லிட்டு நாம் இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி காண்பிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் இல்லை. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2017 இஸ் ஸ்டில் டியூ. 2017ன்றது ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வரலங்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் டியூ இருக்குது. ஸோ இது வந்து அசட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயரும் அவுட்ஸ்டாண்டிங் 6,000 இருக்குது. இது வந்து இன்கமில் சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஆட் பண்ணணும். அசட் சைடும் வரும். Prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on the date. இப்போ இதுலேயும் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு இல்லை. ஸோ கேபிட்டல் ஃபண்டு இல்லாததுனால நாம் பேலன்ஸ் ஷீட் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017, அதாவது 2018 வந்து கரண்ட் இயர். ஸோ நம்ம கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ண ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017 ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017 எழுதிடுறோம். லைபிலிட்டிஸ் அசட்ஸு ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அசட் சைடு எழுதி 10,000 எழுதிடணும். ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் 40,000 இருக்குது. ஸோ அதை 40,000 ப்ரிமிசஸ் அண்டு கிரவுண்ட்ஸ் 40,000 அது எழுதிடணும். ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து 5,000 இருக்குது. ஸோ அதையும் இங்கே ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 5,000 எழுதிடும். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணது ஒரு 10,000, இன்னும் 2017 டியூ வந்து ஒரு 5,000 இருக்குது. ஸோ இந்த 10,000 ப்ளஸ் இந்த 5,000, ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 15,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். 10 + 5 15,000 அசட் சைடு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, 5,000 கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த 5,000 வந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான பேலன்ஸ் ஷீட்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் 5,000 வரும். ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டு 5,000. ஸோ அசட்ஸோட டோட்டல் எல்லாம் போட்டோம்னா 75,000 வருது. 75,000 அசட் சைடு டோட்டல். அதே டோட்டலாக இங்கே லைபிலிட்டி சைட்லேயும் 75,000 எழுதிட்டு
இங்கே பேலன்சிங் ஃபிகர் அரைவ் பண்ணுறோம். தட் இஸ் கேபிட்டல் ஃபண்டு. கேபிட்டல் ஃபண்டு 75,000. ஸோ இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 எழுதிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இப்போ இன்கம் ருபீஸ் எழுதிடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பை சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே கொஷினுக்கு வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 55,000 இருக்குது. 2018 55,000 அதை இங்கே கொண்டு வரணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 அது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர் 2018 இருக்குது இல்லையா, 66,000 இதை ஆட் பண்ணணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் 6,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 61,000 அவுட்டர் காலத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு கொஷினில் டொனேஷன் 40,000 வருது. ஸோ 40,000 ரிசிப்ட்ஸ். இங்கே டொனேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு டொனேஷன் 40,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு வாங்க. இந்த மேட்ச் ஃபண்டு ரிசிப்ட்ஸு இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம், பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ரெவன்யூ ரிசிப்ட்ஸு இந்த 8,000 வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு 8,000 எழுதணும். நெக்ஸ்ட்டு மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸு 5,000 இருக்குது. அதுவும் இன்கம் சைடு பை மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் 5,000 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து மேட்ச் ஃபண்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் எக்ஸ்பென்சஸ் லைபிலிட்டி சைடு போய்டும். அப்கீப் ஆஃப் பெவிலியன் வந்து 17,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் டு அப்கீப் ஆஃப் பெவிலியன் அப்படின்னு எழுதி 17,000. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரிஸ் ஆனரரியம் 18,000. ஸோ அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு 18,000 டு செக்ரட்டரிஸ் ஆனரரியம் அப்படின்னு எழுதி 18,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதிடணும். நெக்ஸ்ட் பேட் அண்டு பால்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ இங்கே வந்து பேட் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டுன்னு எழுதிட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் 5,000 கொடுத்துருக்குறாங்க. அந்த 5,000 இன்னர் காலத்தில் எழுதிடணும். அப்புறம் இப்போ பர்ச்சேசஸ் பண்ணது பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து 22,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 22,000 இன்னர் காலத்தில் போடுறோம். 22,000 இப்போ 5,000 ஆட் பர்ச்சேசஸ் 27,000 வந்து அவுட்டர் காலத்தில் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது கிராஸ் சீட்ஸ் அது எக்ஸ்பெண்டிச்சர் 2,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 2 கிராஸ் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,000 அந்த 3,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,000 எழுதிடுறோம். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் லைபிலிட்டி சைடு அசட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டு அசட் சைடு கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் அசட் சைடு போட போகிறோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் உள்ளதான். இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் வந்து 67,000, இன்கமோட டோட்டல் 1,14,000. ஸோ இன்கம் தான் அதிகம். இன்கம் சைடு 1,14,000 எழுதிடுறோம். அதே டோட்டலை இங்கே 1,14,000 எழுதிட்டு இந்த 1,14,000லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் 67,000 கழிச்சோம்னா 47,000 வந்து சர்ப்ளஸ் கிடைக்குது. 2 சர்ப்ளஸ் அப்படின்னு எழுதி 47,000 எழுதிடுறோம். ஸோ எக்ஸ்பென்சஸை விட இன்கம் அதிகம், இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் சர்ப்ளஸ் 47,000 வருது.
இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018 அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எழுதிடுறோம். இங்கே ரூபீஸ் கேபிட்டல் ஃபண்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். கேபிட்டல் ஃபண்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டு 75,000 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 75,000 நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இன்னர் காலத்தில் 75,000 கொண்டு வரோம். 75,000 எழுதிட்டு ஆடு சர்ப்ளஸ் வந்து 47,000 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 47,000 சர்ப்ளஸை 75,000 ப்ளஸ் 47,000 ஆட் பண்ணால் 1,22,000 வரும். 75,000 ப்ளஸ் 47,000 ஆட் பண்ணுறோம் 1,22,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இங்கே கொஷினில் டூ சப்ஸ்கிரிப்ஷன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் முன்கூட்டி பெற்ற சந்தா, இது வந்து லைபிலிட்டி. ஸோ இந்த 5,000 நம்ம லைபிலிட்டி சைடில் காண்பிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 5,000 இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபண்டு இருக்குது. மேட்ச் ஃபண்டு ரிசிப்ட்ஸ் 30,000 இருக்குது. ஸோ அந்த 30,000 நாம் லைபிலிட்டி சைடில் மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் 30,000 இன்னர் காலத்தில் எழுதி மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடில் இருக்கும். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 25,000 லெஸ் பண்ணணும். ஸோ 30,000லேருந்து 25,000 லெஸ் பண்ணி 5,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட் சைடு வாங்க. கொஷனில் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு, அப்கிப் பெவிலியன் எழுதியாச்சு, செக்ரட்டரி ஆனரரியம் எழுதியாச்சு, பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எழுதியாச்சு, கிராஸ் சீட்ஸ் எழுதியாச்சு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் 58,000 வந்து பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு 58,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்னு எழுதி 58,000 இங்கே டெபாசிட் பண்ணியிருக்கிறத எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 இருக்குது. ஸோ அந்த 10,000 இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 எழுதிடணும். அசட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000. அப்புறம் ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் அதுவும் இங்கே 40,000 இருக்குது. ஸோ அந்த 40,000 ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் அதையும் அசட் சைடில் காமிக்கணும். 40,000 அசட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பேட்ஸ் அண்ட் பால்ஸை பொறுத்த வரைக்கும் அது க்ளோசிங் ஸ்டாக் கிடையாது, அதனால் அது வராது. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அசட்ஸ் பெற வேண்டிய சந்தா அவுட்ஸ்டாண்டிங் 2016-17 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் 2017 5,000, 2017 5,000, 2018 6,000. ஸோ 2017 5,000, 2017 2017-18 வந்து 6,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 11,000 அவுட்டர் காலத்தில். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க். கொஷினில் கேஷ் இன் ஹேண்டு 7,000 இருக்குது, கேஷ் அட் பேங்க் 6,000 இருக்குது. ஸோ இது அசட் சைடில் 7,000 கேஷ் இன் ஹேண்டு 7,000 கேஷ் அட் பேங்க்கு 6,000. ஸோ இது அசட் சைடு கொண்டு வரும். இப்போது அசட் சைடு டோட்டல் 1,32,000 வருது, அது எழுதிடுறோம். அதே லைபிலிட்டி சைடு டோட்டலும் 1,32,000 வருது, எழுதிடுறோம். தட்ஸ் ஆல்.